வணக்கம் சாமி. எவனோ பொண்டாட்டிக்கு பயந்தவன் தான் செஸ் விளையாட்டை கண்டுபிடிச்சிருக்கணும். ராணிக்கு மட்டும் ஃபுல் பவரை கொடுத்து வச்சிருக்கான். எல்லா பக்கமும் வந்து என்னமா அடிக்குது. ஏண்டா வர்ற சம்பளத்துல பாதிக்கு மேல எம்மிக்கு கொடுத்திருக்க? யார் அந்த எம்மி? ஒழுங்கா சொல்லுடா. அடியே, அது எம்மி இல்ல, EMID. கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க செல்லம்? காளைய துன்புறுத்துறாங்கன்னு ஜல்லிக்கட்டை தடை பண்றீங்களே, ஆம்பளைங்களை துன்புறுத்துறாங்கன்னு கல்யாணத்தை தடை பண்ணுங்களே. சண்டை. ஆனா கறிக்கடைக்கு போகவும் காய்கறி வாங்கவுமே நாள் சரியா போயிடுது. இதுல எங்க போய் சண்டை என்ஜாய் பண்றது? எவரிடமும் ATM பின் கொடுத்து ஏமாறாதீர்கள்னு பேங்க்ல இருந்து SMS அனுப்பியிருக்கான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ எவனுக்கும் கடன் கொடுத்து ஏமாறாதன்னு ரீப்ளை பண்ணிட்டேன். பழைய பழனிசாமி மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாரத்துல எல்லா நாளும் தான் சண்டே வருது. அப்புறம் என் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் சண்டேன்னு பேர் வச்சிருக்காங்க. அவன சொல்லி நிறுத்துங்களேண்டா. அவன் நிறுத்தி அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் காமறா. ஒருத்திக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, ஒருத்தி கூட பிடிக்கலனா எப்படி? எப்போதான் நாங்க கல்யாணம் பண்றது? என்னையா யார் இருக்க? அவன் நெசமாலே சிங்கிள் தான் போல. அவன் போன்ல வாட்ஸ்அப்க்கு லாக் போடாம UC பிரவுசருக்கு லாக் போட்டுக்கான் பாத்தியா? சிறப்பான ஆள் நீ. காதலி என்பவள் பாட்டி சுட்ட வடை மாதிரி. ஒழுங்கா பாத்துக்கலன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும். காதலுங்கிறது கமெண்ட் மாதிரி எவ்வளவு வேண்டாலும் பண்ணலாம். ஆனா கல்யாணங்கிறது லைக் மாதிரி ஒரு தடவை தான் பண்ண முடியும். மறுபடி பண்ண அன்லைக் ஆயிடும். ஏண்டா எல்லா வண்டியிலயும் பின்னாடி டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ்னு எழுதிருக்காங்களே, எதுக்குன்னு சொல்லுடா. ஓ அதுவா? வண்டி ஓட்டும் போது குடிச்சா சரக்கு சிந்திடும்னு அப்படி சொல்லிருப்பாங்க. ஒருத்தன் டியூன் பேசி முடிச்சிட்டு வந்த உடனே யாரு வாண்டலன்னு கேக்குறத எப்போ நிறுத்துறாங்களோ அப்பேதான் நாடு வல்லரசாகும். ட்ரை பண்றேன் மேடம். உங்க உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருந்தாலும் உங்களால் ஒரு செல்லுல கூட சிம் போட முடியாது. என்னதான் நாய்க்கு 4 கால் இருந்தாலும் அதால ஒரு மிஸ்ட் கால் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பெண்களோட காதலை சொல்லும் போது பிடிக்கலன்னா செருப்பால் அடிப்பாங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பூரி கட்டையா அடிப்பாங்க. பட் அடி கன்ஃபார்ம். உன்னை எந்த நேரத்துல இன்ஸ்டால் பண்ணணும், ஒரு டிவி பார்க்க முடியல, ஒரு யூடியூப் பார்க்க முடியல, போன் கையில எடுத்தாலே நேரா உன்கிட்ட தான் வர தோணுது. பிரச்சனைங்கிறது மொபைல் அப்ளிகேஷன் மாதிரி அடிக்கடி அப்டேட் வெர்ஷன் வந்துடுது. கொடுத்த பேனாவை திரும்ப வாங்க மூடிய கழட்டி விட்டு கொடுக்கும் விஞ்ஞான வித்தையெல்லாம் இந்தியனோட கண்டுபிடிப்புகள். என் தலையெழுத்து எழுதும்போது சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் எழுதுனீங்களா? அது ஒரு வேகத்துல எழுதும்போது அதெல்லாம் மறந்துட்டேன். உன் வேகம் எனக்கு சோகம். குடிக்காதவங்க 6 மாதத்துக்கு 1 டைம் கிட்னி லிவர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குடிக்கிறவங்க அதெல்லாம் இருக்கானு செக் பண்ணுங்க. வீட்டுல புருஷனை போட்டு பொழக்க வேண்டியது. கோவிலுக்கு போய் ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன். தாயம்மா கண் திறந்து பாரம்மா பாட வேண்டியது. ஊர்ல 4 பேரு 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேரு இவங்க தான். எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா சந்தேகம் உனக்கு? பிரிஞ்சால்னா கத்தரிக்கான்னு சொன்னீங்க, சேர்ந்தால் என்ன காயின்னு சொல்லலையே. கேட்காம கொள்ளாம பெத்துக்க வேண்டியது. அப்புறம் டாக்டராவு என்ஜினியர் ஆகணும், நம்ம உசுர வாங்க வேண்டியது. மனுஷன் பாதி வாழ்க்கை போன்லையும் மீதி வாழ்க்கை லோன்லையும் தான் போகிறது. இனிமே குடிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். அதுவே நான் போதையில தாண்டி சொன்னேன். யாருன்னே தெரியல தம்பி. உங்கள மாதிரி எனக்கும் 2 பொண்டாட்டி கிடைக்க துணை புரிவாய் அப்பனேன்னு சீட்டு எழுதி போட்டு போயிருக்கான். அட கடவுளே. அண்ணே உடனே தானே வாஸ்து பார்த்து தலை வச்சு படுத்தவனெல்லாம் இப்போ சிச்சு போர்டு பக்கம் தலை வச்சு படுக்கிறான். சார்ஜ் போடணும்ல. நான் உன் கூட ஃப்ரெண்டா தானே பழகுறேன். ஆனா எனக்கு என்னமோ பைத்தியத்து கூட பழகுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. வருஷம் முழுவதும் ஆன்லைன்ல பொருட்கள் வாங்கி குவிக்க வேண்டியது, வருஷ கடைசியில காலண்டருக்கு அண்ணாச்சி கடையில வந்து மண்டைய சொரிய வேண்டியது. கஷ்டத்தை தீக்கிற எனக்கே கஷ்டத்தை குடுக்குறானுங்க. சாமினா ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது இல்ல, மாமா மச்சா மாதிரி பழகுறானுங்க. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். பொண்ணு வீட்டோட மாப்பிள்ளை வேணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு போனேன். அங்க போனா நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, வீடு எங்கன்னு கேக்குறாங்க. செல் இல்லைன்னா உயிரினமே இல்லைன்னு அறிவியல் டீச்சர் அப்ப சொன்னப்ப புரியல.
ஆனா இப்ப ரொம்ப நல்லாவே புரியுது. தற்குறி பசங்க. வாழ்க்கைய திரும்பி பார்க்கையில தான் புரிஞ்சுது, வயிறு மட்டும்தான் முன்னுக்கு வந்திருக்குன்னு. தம்பி, ஒரு தடவை திருவண்ணாமலை போயிட்டு வந்தீங்கன்னா உங்க கஷ்டமெல்லாம் போய் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். டேய், என் சொந்த ஊரே திருவண்ணாமலை தான்டா. எல்லா விஷயத்துக்கும் விடாமுயற்சி தேவை. ஆனா சிகரெட்டுக்கும் சரக்குக்கும் மட்டும் விடுமுயற்சி தேவை. இதோட பேச்சு நேத்து ஒரு வழியா சாமி பாத்திர ஃப்ரெண்ட்ஸ், 48 நாள் தவத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு. எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல, ஏன்னா இருந்தாதானே வரும். உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா. ஆபத்தில் உதவுவனே சிறந்த நண்பன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லங்க, ஆபத்து வரதே அந்த நாயினால் தாங்க. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. சாரி, நான் அப்படி எதுவுமே எழுதல. அதுல ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. ஃபோன் பண்ணா உடனே எடுங்கடா. எதுக்கு கால் பண்ணுங்கிறதே மறந்து போயிடுது. சீக்கிரமா வந்து குளிங்க. கன்னிசாமி, நான் ஹீட்டர் இல்லாத வாட்டர்ல குளிச்சது கிடையாது, நான்வெஜ் இல்லாத பிளேட்ல சாப்பிட்டது கிடையாது. மூளை இருக்கிறவங்களுக்கு தான் மூளைக்காய்ச்சல் வருமா? நல்ல வேலை நானும் என் ஃப்ரெண்டும் தப்பிச்சோம். நல்லா உட்காந்து யோசித்து பார்த்தா தான் புரியுது, நமக்கு லைஃப்ல பிளட் குரூப் மட்டும் தான் பாசிட்டிவா இருக்கு. கஷ்டப்பட்டு தூங்குறதுக்குள்ள பாதி ராத்திரி முடிஞ்சிடுது, நல்லா தூக்கம் வர்ற நேரத்துல விடிஞ்சிடுது. செவ்வாய் கிரகம் இருக்கிறவனுக்கு கூட கல்யாணம் முடியுது. நம்ம கிரகம்லாம் ப்ளூட்டோ நெப்டியூன்ல இருக்கும் போல. என்னதான் வாழ்க்கைய 8 பிரிச்சு வாழ்ந்தாலும் ஒவ்வொரு 8க்குள்ளும் ஒரு 7.5 இருப்பது நிச்சயம். ஒரு செருப்பு மட்டும் காணோம்னா கண்டிப்பா நாய் எடுத்திருக்கும். 2 செருப்பும் காணோம்னா கண்டிப்பா எந்த நாயோ தான் எடுத்திருக்கும். நாட்டுல கலப்படம் இல்லாத ஒரே பொருள் மின்சாரம் தானே. சந்தேகம் இருந்தா நக்கி பாருங்க. அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. நாம என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டு வேண்டினாலும் கடவுள் ரியாக்ஷன் என்னவோ. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். சந்தோஷம் மட்டும் ஒத்தையடி பாதையில மெதுவா வருது, ஆனா பிரச்சனை மட்டும் 8 வழி சாலையில வேகமா வருது. அது என்னவோ தெரியல, கடவுள் நம்ம வாழ்க்கையில விளையாடும் போது டீ பிரேக் கூட எடுக்கிறது இல்ல. கரெக்டா 12 மணிக்கு பர்த்டே விஷ் பண்றவன் நண்பன், நண்பனோட பர்த்டே டேட்டே தெரியாம இருக்கவன் உயிர் நண்பன். 5 கிலோ சிப்ஸ், 3 கிலோ அல்வா வந்து வாங்குங்க நண்பர்களே. நான் என் சொந்த ஊருக்கு போகும்போது இதுதான் கேட்பாங்க வீட்ல. சாமி பாத்தியான்னு அப்புறம் தான் கேட்பாங்க. நன்றி நன்றி நன்றி. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படாதீங்க.